ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி காலையில் நான் எந்திரிக்கிறப்ப என்னமோ நல்லா வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. ஒரு 10 மணி இருக்கும், அப்போலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பெய்கிறப்ப எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப குளுன்னு நல்லா சூப்பராக இருந்தது. வேலை பார்க்குறதுக்கு தான் ஆனால் பெருசாக வளையவே இல்லை. இருந்தாலும் ஒரு 11:30க்கெலாம் வேலையை முடிச்சாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து கீ ரைஸ் தான் வந்து பண்ணியிருக்கிறேன். நம்ம ஊர் சைடில் கிடைக்கிற 24 கேரட் ரைஸ் வச்சு தான் வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த ரைஸ் வச்சு கீ ரைஸ் பண்ணுறப்ப நல்லாவே மனமாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து தசீம் குட்டி ஸ்கூல்லேருந்து வந்துருவாருன்னு சொல்லிட்டு அவருக்காக கொஞ்சமாக வந்து மட்டன் கோலா உருண்டை வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து என்னென்னா மட்டன் கோலா உருண்டைக்கு அரைச்சது வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து திரும்ப நம்ம சாப்பிட்றப்ப பொரிச்சிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் கறி தான் வந்து பண்ணியிருக்கிறேன். அதாவது மட்டன் குருமா டைப்பில் வந்து பண்ணியிருக்கிறேன். நல்ல மனமாக நல்லா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் களியா வந்து பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மலையோட சவுண்டு வேறு என்னை வந்து அப்படியே அதையே பார்த்துக்கிட்டு இருக்க வைக்குது. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது வெதர் பார்க்குறதுக்கு. டெய்லி வெயில்லையே இருந்துட்டு இப்போ மழை பெய்யும் அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாயசம் தான் வந்து பண்ணியிருக்கிறேன். சோளம் வச்சுட்டு பாயசம் வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த பாயசம் ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அவ்வளோ நல்லாயிருக்கும். இதோட ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஹஸ்பண்ட்கே ஸ்பெஷலி வந்து பாயசம்னாலே பிடிக்கும். அதில் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணது தான் இது என்னோடய ஓன் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமா நம்மளும் இங்கே வந்து சாப்பாடு வச்சாச்சு. ஃப்ரைடேனாலே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் லன்ச் வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் இதெல்லாம் தான் வந்து பண்ணியிருக்கிறேன். இது வந்து கத்திரிக்காய் களியா எப்போதுமே ஆல் டைம் ஃபேவரட் எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயசமும் எடுத்து வச்சாச்சு. அம்மா வந்து ஊர்லேருந்து வத்தல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க பண்ணி எடுத்துகிட்டு வந்த வத்தல் தான், அதையும் இங்கே வந்து பொரித்து வச்சாச்சு. ரொம்ப சூப்பரான லன்ச். நீங்களாம் என்ன செஞ்சுருந்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.